சில பேருக்கு ஸ்ட்ரோக் வரும் ஒரு 80 வயசில், ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்டட் வச்சுன்னு வந்துடுவான். எப்படி சாவார் அவர்? இன்னும் சில பேர் பேஸ் மேக்கர் வச்சுருவான். எப்படி சாவார்? வாணுன்றது தப்பு கிடையாது, எவ்வளோ நாள் வாணுன்னு முடிவு பண்ணிட்டு வாழ்ந்தியான்றது தான் கேள்வி. பிறந்து புத்தி செஞ்சோடனே முதல்ல அவனுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, எப்போ எல்லோரும் சாவுறாங்க, நீ எந்த வயசில் சாவலான்ங்கிற? புரியுதா? இப்போ கூட ஒரு சந்தர்ப்பம், இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மரியாதையாக சாவத்துக்கு, அது வரைக்கும் நீங்கள் சாவு வராதுங்க. அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் அது வரைக்கும் என்ன ஆகாது, கவனமாகவும் இருப்பீங்க. அப்போ மூத்திரமெல்லாம் பத்துன்னு மேலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. எல்லோரும் அதை செய்யலாம். நம்மளே யோசித்து நம்ம ஒரு நாள் செத்துருவோம். இப்போ நான் இருக்கிறேன், நான் பிறந்து வாழ்ந்துன்னுக்கிறேன், நான் ஒரு வயசு தீர்மானம் பண்ணிக்கினேன். அந்த வயசில் என்ன பண்ணேன் நான், அந்த வயசில் சாவாக ரெடி ஆகிடணும். வெட்டிப்படையெல்லாம் கட்டி வச்சுருந்தா வர ட்ரெயின் ஏற்றின்னு போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 ஹவர் இல்லை 2 நாள் இல்லை 2 வருஷம், ஒரு 3 வருஷம் பொறுத்து வரும் ட்ரெயின். ஆனால் நம்ம என்ன பண்ணுங்கண்ணா, வெயிட் பண்ணோம். நம்ம அதுக்கு வெயிட் பண்ணுறது இல்லை, இந்த பக்கம் திரும்பிட்டோம், பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த பக்கம் திரும்பிட்டோம். ட்ரெயின் வருதான்னு பார்க்கறது இல்லை, வேறு எதுவும் ஃபிகர் வருதான்னு பார்த்துன்னு இருக்குது. இல்லை முறுக்கு இடி அப்போ சம்சா அந்த ஸ்டால்லாம் வச்சுருப்பானுங்கள்ல இப்போ பிளாட்ஃபார்மில், அதை போய் பார்த்துன்னு இருக்குது. ட்ரெயின் போயிடும். அப்புறமா அங்கே அனாதி என்ன பண்ண வேண்டியது, தாடிப்பட்டு சாக வேண்டியது தான். அதனால் மரியாதையாரு போகிறத முடிவு பண்ணிட்டு அழகாக போ. நான் சொல்கிறது ஒன்று தப்பாக இருக்கலாம், சாவ சொல்லித்தரேன்ட்டு. சாகிறதும் கலை, சாகிறது தான் கலை. அழகாக சாகணும், துர்மரணம் வரக்கூடாது, விபத்து வரக்கூடாது. படுத்து நான் என்ன பண்ணக்கூடாது, நல்லா என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நல்லா இருக்கும்போது சொல்லிட்டு போனோம், போகிறோமா நல்லா இருங்க, உஷாராக இருங்க, பார்த்துங்க, என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன் சொல்லணுமா இல்லையா? ஒரு ஊருக்கு போகிறீங்களா இல்லையா, ஏதோ சொல்லிட்டு போகிறீங்களா இல்லையா? அது மாதிரி போங்களேன், என்ன இப்போ அது மாதிரி போங்க, நல்லபடியாக திரும்பியும் வருவீங்க. இல்லை திரும்பவும் வரக்கூடாத இடம்லாம் என்கிட்ட இருக்குது, எங்கே போகிறோம் அது எப்படி வரணுன்றது ரகசியம், வியாபாரம். ஆனால் போகிறதுக்கு ஒரு நாளை குறிச்சிட்டு இருங்க, புரியுதா? எல்லாருமே